வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணா டிஃபன் வெர்சஸ் ஏ டு பி டிஃபன் தான் பார்க்க போகிறோம். காஸ்ட் வைஸ், டேஸ்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ் தான் பார்க்க போகிறோம். அன்னபூர்ணாவோட பேக்கிங் நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பூரி ஒரு செட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வடா வித் 3 இட்லி ஒரு செட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொங்கல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களே சட்னி எல்லாமே தந்திருந்தாங்க. ஸோ பொங்கல் வந்து ஒருத்தர் சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நெய் வந்து சூப்பராக இருந்தது. தென் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. பூரியில் பெருசாக எண்ணெய்லாம் இல்லை. காலையில் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. அதே மாதிரி ஏ டு பியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து எப்படி கவர் பேக் பண்ணி தருவாங்களோ அந்த மாதிரி தருவாங்க. இங்கே பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸாக தந்திருந்தாங்க. இதுலேயுமே வந்து மினி டிஃபனாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூரி வந்து கட் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் அதுக்கு வந்து பூரிக்கு வந்து கிச்சடி தந்திருந்தாங்க. பட் டேஸ்ட் என்ன பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சான்ஸே இல்லைங்க. அவங்களோட கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்னாச்சி பழம் கேசரி போல். காஸ்ட் வைஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. நம்ம நார்மலாக டிஃபனுக்கு செலவு பண்ணுறத விட டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஓகேவாக இருந்தது. பட் ஆனால் ஏ டு பி உடைய கேசரி நல்லா இருந்தது. குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே சேர்ந்தாங்க. டாட்டா பை பை.